கலைஞர் கருணாநிதி நாணயம் முழுக்க முழுக்க அச்சிட்டது மத்திய அரசாங்கம் தான். ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தியது மாநில அரசாங்கம். அதனால முதல்வருக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த இன்றிகதி தெரியாம பேசுறவங்க தான் அரசியல் அரை வேக்காடுகள். திமுக பாஜகவுடன் ரகசிய உறவில் இருக்கதா எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா, ரகசிய உறவுலாம் சொல்றீங்களேன்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. நாணயத்தை வச்சுதான் ரெண்டு கட்சி கூட்டணி வரணுங்கிற கம்பல்ஷன் மோடிக்கு இல்லை, ஸ்டாலினுக்கு இல்லை. எப்படிங்க இந்த விழாவில் ராகுல் காந்தி கூப்பிட முடியும்? மத்திய அரசாங்கம் வந்து மான்ஸ்டர் மாதிரி அதுகிட்ட காக்கா பிடிச்சி வேலை வாங்கினமே தவிர பகைச்சிக்கிட்டு பண்ண முடியாதுன்றதை உணர்ந்தவர் கலைஞர். மத்திய அரசாங்கம் கிட்டே நிதி வரணும், அது நிர்மலா சீதாராமனை பகைச்சிக்கிட்டு வேலை நடக்காது. என்ன ராமச்சந்திரன் தண்ணி குடிக்காம போறீங்க? தமிழ்நாட்டுக்கு தண்ணி குடிக்குமா? இன்னைக்கு காவேரியிலேருந்து நான் ஏன் வீட்டில் தண்ணி குடிப்பேன்? தண்ணி வேணாம் போய் டிஃபனோட வரேன்னு வந்துட்டாராம். எம்ஜிஆர் வரத்துக்குள்ள கர்நாடகா காவேரி திறந்து விட்டான். அதுதாங்க ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்தை இப்பதான் ஸ்டாலின் புரிஞ்சுட்டு இருக்காரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியீட்டு விழா நடந்தது. இந்த நாணயம் வெளியீட்டு விழாவை நடத்தியது யார்? அதாவது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போய்கிட்டு இருக்கு. மாநில அரசு நடந்துச்சா இல்லை ஒன்றிய அரசு நடந்துச்சா? இது ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இன்னைக்கு நாணயம், ரூபா நோட்டு இதெல்லாம் அச்சிடுறது வந்து மாநில அரசாங்கம் இல்லை. ஆமாம். ஸ்டாம்ப்பு. இப்போ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்டாம்ப் போட்டு கொடுப்போம். அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்டாம்ப். உங்கள் மூஞ்சை போட்டு, உங்கள் நாய்க்குட்டி மூஞ்சை போட்டு கொடுப்போம். ஆனால் மத்திய அரசாங்கத்தால் வெளியிடும் தபால் தலை மத்திய அரசாங்கம் மட்டும்தான் அடிக்க முடியும். ரூபா நோட்டும் அப்படி தான், நாணயம் அப்படி தான். ஸோ இந்த நாணயத்தை அச்சிட்டது மத்திய அரசாங்கம் மட்டும்தான். மாநில அரசாங்கத்துக்கு நாணயம் அச்சடிக்கிற பவர் கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசாங்கம் கொடுக்கப்படவில்லை. ஏன்னா இந்தியா வந்து ஜனநாயக நாடு. மத்திய அரசாங்கத்துக்குன்னு சில பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புகளில் நாணயம் அச்சடிக்கிறது உண்டு. ஸோ இந்த கலைஞர் கருணாநிதி நாணயம் முழுக்க முழுக்க அச்சிட்டது மத்திய அரசாங்கம் தான். மாநில அரசாங்கத்தோட ஒரு ரிக்வெஸ்ட் பேரில், ஒரு வேண்டுகோளின் பெயரில் மத்திய அரசாங்கம் பண்ணிச்சு. சரி, அடுத்த கேள்வி, மத்திய அரசாங்கம் விழாவா மாநில அரசாங்கம் விழாவா? மத்திய அரசாங்கம் விழா என்றால் டெல்லியில் நடக்கும். விக்யான் பவனில் நடக்கும் விழாக்கள் தான் மத்திய அரசாங்க விழா. மத்திய அரசாங்கம் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது, சென்னையில் இல்லை. அப்படி கேட்கலாம், என்ன சார் சென்னையில் மத்திய அரசாங்க விழாவே நடக்கலையா? இப்போ அமித்ஷா வராரு, சிஆர்பிஎஃப்ல கலந்துக்கிறாரு, ராஜ்நாத் சிங் வராரு, மிலிட்ரியில் கலந்துக்கிறாரு, நிர்மலா சீதாராமன் வராங்க, ரிசர்வ் பேங்க்கில் கலந்துக்கிறாங்க. இது மட்டும் மத்திய அரசாங்க விழா இல்லையா கேட்கலாம். ரைட். அந்த மாதிரி விழாக்களில் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படும்னா அந்த மாநில அமைச்சர், அந்த மத்திய அமைச்சருக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு தபால் தலையோ நாணயத்தையோ வெளியிட்டு நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னால் மாநில அரசாங்கம், மாநில முதலமைச்சருக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். இது பாதி பேருக்கு புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. இப்போ ராஜ்நாத் சிங் சென்னையில் வந்து ஸ்டாம்ப் வெளியிட்டு போயிடலாம், நாணயத்தை வெளியிட்டு போயிடலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஒரு மீட்டிங் வச்சு பண்ணிட்டு போகலாம். முக்கியத்துவம் யார் கிடைக்கும்? ராஜ்நாத் சிங் கிடைக்கும். ஸ்டாலின்லாம் வந்தால் கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? நாங்கள் வெளியிடுறோம், நீங்கள் நடத்துங்க. ஏன்னா நீங்களும் அரசாங்கம் தான். இது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம். ஸோ மத்திய அரசாங்கத்தின் மாநில அரசாங்கத்தின் வேண்டுகோளின்படி நாணயம் வெளியிடப்பட்டு, மத்திய அரசாங்கத்தின் வேண்டுகோளின்படி மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்த விழா தான் இந்த விழா. நல்லா புரிஞ்சுக்கங்க, இது ரெண்டு அரசாங்கங்கள் சம்பந்தப்பட்டது. மாநில அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. அரசாங்கம்னாலே ரெண்டு அரசாங்கம் தான். அவங்களுடைய அறிவுறுத்தலின்படி நடந்திருக்கா? மத்திய அரசாங்கம் நீங்க வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ராணுவ அமைச்சர் அமைச்சு வச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அறிவுறுத்தல் தான் அர்த்தம். எங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வர்றாருன்னா அது மத்திய அரசாங்கம் விழா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப யாருமே டெல்லியிலேருந்து வரல. இப்போ ஜெயலலிதா விழா எடுத்தாங்க. ஆமாம்.
எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பண்ணாங்க, யாருமே டெல்லியிலேருந்து வரல. அப்போ நீங்கள் மத்திய அரசாங்க விழான்னு சொல்ல முடியாது. எப்போ ராஜ்நாத் சிங் வந்து உள்ள கலந்துட்டாரோ அது மத்திய அரசாங்க விழாவை மாறி போச்சு. நல்லா புரிஞ்சுக்காங்க. ராஜ்நாத் சிங் வந்து கலந்துன உடனேவே மத்திய அரசாங்க விழா போச்சு. நடத்துறது மத்திய அரசாங்கமா இல்ல மாநில அரசு. அங்கதான் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். மத்திய அரசாங்கத்தோட விழா ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தியது மாநில அரசாங்கம். அதனால முதல்வருக்கு அங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த இன்றிகதி தெரியாம பேசுறவங்க தான் அரசியல் அரை வேக்காடுகள். இல்லை சார், இந்த நாணயம் வெளியீட்டு வச்சு தான் பல கருத்துக்கள் முன்னும் மென்னும் போய்கிட்டு இருக்கு. எதிர்கட்சி தரப்புலேருந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, திமுக பாஜகவுடன் ரகசிய உறவில் இருக்கதா எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தாரு. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா, ரகசிய உறவுலாம் சொல்றீங்களேன்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் கேள்வி கேட்டிருப்பாரோ பழனிசாமி? நீங்க நாணயத்தை வச்சுதான் 2 கட்சி கூட்டணி வரணுங்கிற கம்பல்ஷன் மோடிக்கு இல்லை, ஸ்டாலினுக்கு இல்லை. நாளைக்கு நினைச்சா 2 பேரும் கூட்டணி வச்சுட்டு போகலாம். கூட்டணி இருக்குமா இருக்காதான்னு தெரியல. நாணயம் வெளியிட்டதுக்கான காரணம் என்ன? கலைஞர் கருணாநிதி என்னும் இந்திய அரசாங்கத்தின் இந்திய அரசியலில் பெரும் பங்கு வகித்த ஒரு தலைவரின் நூற்றாண்டு விழா. அந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் வகையில் மத்திய அரசாங்கம் நாணயம் வெளியிடுது. இப்போ கர்பூரி தாக்கூர் என்ற ஒரு சோசியலிஸ்ட் தலைவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கப்பட்டது. முலாயம் சிங் யாதவுக்கு பத்ம விபூஷன் கொடுக்கப்பட்டது. சரத்பவாருக்கு பத்மபூஷன் கொடுக்கப்பட்டது. இவங்களை எதிர்கட்சி தலைவர்கள். ஸோ மத்திய அரசாங்கம் எதிர்கட்சி தலைவரை ஒரு மதிப்பு கொடுப்பதோ மரியாதை செய்வதோ, இப்போ கலைஞருக்கு என்ன பாரத ரத்னா கொடுத்தாங்களா, பத்மஸ்ரீ கொடுத்தாங்களா, பத்ம விபூஷன் கொடுத்தாங்களா? அப்படி கொடுத்துருந்தாங்கன்னு இங்கே சொல்லலாம். மோடி வந்து இதெல்லாம் லஞ்சமாக கொடுத்து கூட்டணியை சேர்க்கிறாருன்னு. இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், நாணயமே ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டின் ஒரு தலைவர், முக்கியமான தலைவர் கலைஞர், அவரோட நூற்றாண்டு விழாக்கு அவருக்கு ஒரு பத்ம விபூஷனாவது கொடுத்துருக்கணும். கொடுக்காதது குறை. கட்சி சார்பாக நம்ம பேசல, ஒரு அரசியல் நோக்கராக பேசுறோம். பத்ம விபூஷன் கொடுக்க வேண்டியது கொடுக்கல. அதனால இந்த நாணயத்தை கொடுத்து கூட்டணிங்கிறது முட்டாள்தனமான பேச்சு. கலைஞர் ஒரு இந்தியாவின் ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல்வாதிகளில் ஒருவர், அது மறுக்க முடியாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், காமராஜர், தமிழ்நாட்டிலே ஒரு ஆளுமைகள், ராஜாஜி, இவங்கெல்லாம் எப்படி மத்திய அரசாங்கத்தில் வந்து அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அவங்களாம் இருக்கணும். இந்த மாதிரி தென்னிந்தியாவிலேருந்து இவங்கெல்லாம் பல தலைவர்கள் மறைஞ்சு போயிட்டாங்க. கலைஞர் மறைஞ்சு போயிட்டார். அவர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் மத்திய அரசாங்கம் அதோட பங்கை செய்யணும் அப்படின்னு நாணயத்தை வெளியிட்டிருக்கு. ஏன்னா மோடிக்கு கலைஞர் கண்டா பிடிக்கும். எனக்கு பர்சனலாக தெரியும். மோடி வந்து கலைஞர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்காரு. நீங்க திமுகவை மோடி திட்டுவார், கலைஞரை நீங்க திட்டி பார்த்துருக்கீங்களா? கலைஞர் ஊழல்வாதி, அது பண்ணாரு, இது பண்ணாரு, பேச மாட்டார். எம்ஜிஆர் ஒரு தடவை அவர் அமைச்சர் வந்து கருணாநிதியின் பேர் சொன்னான்னு அசம்பிளியில் சொல்லிட்டாருன்ற கோபத்தில் அந்த அமைச்சரை கூப்பிட்டு கலைஞர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வச்சார். தெரியுமா உங்களுக்கு? சரித்திரம் தெரியுமா? எம்ஜிஆர் அவரோட அமைச்சர் கலைஞரை கருணாநிதியின் பேர் சொல்லி கூப்பிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அந்த அமைச்சரை கூப்பிட்டு திட்டி கலைஞர்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சார். அதுதான் அரசியல் நாகரிகம். அதெல்லாம் காணாம போச்சு. இப்போ அது வேற விஷயம். எம்ஜிஆர் கலைஞர் இருக்கும்போது இந்த அரசியல் நாகரிகம் இருந்தது. கலைஞர் தான் எம்ஜிஆர் சொல்லுவார், கருணாநிதி அப்படிலாம் பேச மாட்டார், மரியாதை கொடுப்பார். அந்த மரியாதையை மோடி வந்து கலைஞர்கிட்ட கொடுத்துருக்கார். கொடுத்து ஒரு விழா பண்ணுறார். கலைஞர் டிசர்விங். கலைஞர் இதுக்கு வந்து ஏற்புடையவரா? கண்டிப்பாக ஏற்புடையவர். ஏன்னா 80 ஆண்டு காலம் தமிழக அரசியலில் ஒரு புயல் மாதிரி இருந்தவர். எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸ். கலைஞர் மீறி தமிழ்நாட்டில் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் யாரும் அரசியல் பண்ண முடியாது. இப்போ அவர் மறைந்து போயிட்டா நினைவு கொண்டாடுறோம். சரி, நினைவு கொண்டாடுறதுல என்ன தப்பு? இது கலைஞருக்கு மட்டும்தான் கொண்டாடினீங்களா? நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பத்மபூஷன், பாரத ரத்னா எல்லா எதிர்கட்சிகள்லாம் கொடுத்துருக்கோம். எல்லா எதிர்கட்சி தலைவரையும் ஆனர் பண்ணியிருக்கோம். அந்த ஆனர் கூட பண்ணாமல் ஒரு தபால் தலை வெளியிடுறதோ ஒரு நாணயம் வெளியிடுறது பெரிய விஷயம் இல்லை. இது வந்து ஒரு வழக்கமான ஒரு இயல்பு. இது பெரிய ஒரு மோடி செஞ்ச ஒரு பெரிய ஃபேவர், உதவி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மத்திய அரசாங்கத்தோட கடமையில் இந்தியாவோட மூத்த அரசியல்வாதிகள் 100 வயசு எட்டினாங்கன்னா அவங்களுக்கு தபால் தலையோ நாணயமோ போடுறது. MS சுப்புலட்சுமி நாணயம் போட்டாங்க. அவங்க அரசியல்வாதியா?
முதலமைச்சரா, பிரைம் மினிஸ்டரா? பிரைம் மினிஸ்டரால் பாராட்டப்பட்டவர். நெஹ்ரு சொன்னார், ஐ எம் ஆஃப்டர் ஆல் பிரைம் மினிஸ்டர், யூ ஆர் எம்எஸ். என்ன சொன்னார் நெஹ்ரு? நான் ஒரு சாதா பிரதம மந்திரிங்க, நீங்கள் எம்எஸ்ங்கிறார். நெஹ்ருவால் கூறப்பட்ட வார்த்தை. அப்படிப்பட்ட எம்எஸ்க்கு தபால் தலையும் நாணயம் மேலே வெளியிட்டாங்க. இது என்ன காட்டுறதுன்னா, மத்திய அரசாங்கம் இது ஒரு ரொட்டீன் மேட்டர். இதில் போய் அரசியல் பண்ணி காழ்ப்புணர்ச்சி பண்ணி பண்ணுறதுல தேவையில்லாது. ராஜ்நாத் சிங் மத்திய அமைச்சரவை சார்பாக கலந்து கொண்டு எல்லாம் நல்லா அந்த விழாவில் யாராவது அரசியல் பேசினாங்களா பார்த்தீங்களா? ஸ்டாலின் ஆகட்டும், ராஜ்நாத் சிங் ஆகட்டும், முருகன் ஆகட்டும், அண்ணாமலை ஆகட்டும், கலைஞர் புகழ் பாடினாங்க. எங்கள் கலைஞர் வந்து பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒரு ஆளுமை. அவர் மறைஞ்ச பிறகு அவர் திட்டக்கூடாது. என்றைக்குமே உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன கிரிட்டிசிசம் ஒன்றா பண்ணலாம். உயிர் போன பிறகு யாரையும் அரசியல் தலைவர் இல்லை, யாரையும் பற்றி தப்பாக பேசக்கூடாது. அந்த ஆத்மா மன்னிக்காதும்பாங்க. அந்த மாதிரி தவறே செய்திருந்தா கூட ஜெயலலிதாவை பற்றி கூட தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. நம்ம மட்டும் வந்து மறைஞ்சு போயிட்டாங்கன்னா நினைவுகள் போயிடுது, அவங்கள பின்னாடி பேசக்கூடாது. அதே மாதிரி கலைஞரை பற்றி எல்லாம் நல்லபடியாக பேசுகிறாங்கன்னா அது இயற்கை. அவரோட விழாவில் அவர் கலைஞர் கட்டவன பேச முடியும். இதெல்லாம் போய் ஒரு குத்தமாக கண்டுபிடிச்சி எடப்பாடி பண்ணுறது அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுறது. இது வந்து கள்ள கூட்டணி. நீங்கள் சரி, இத்தனை வருஷமாக நீங்கள் வச்சிருந்த கள்ள கூட்டணியா பாரதிய ஜனதா கட்சியோட? அடிமை ஆட்சின்னார் ஸ்டாலின், அதை ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் முதலமைச்சராக 4 வருஷம் ஆண்டு இருக்க பொழுது நீங்கள் டெல்லிக்கு அடிமைன்னாரு, அதை ஒத்துக்கிறீங்களா? இங்கே கூட்டணி எங்கெங்க வந்தது? திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி எங்க வந்திருக்கா? அனௌன்ஸ் பண்ணாங்களா? அதனால தானே ரகசிய கூட்டணின்னு சொல்றாரு இவர். ரகசிய கூட்டணி ஏங்க ஒரு தபால் தலை வெளியிட்டிருந்தால நீங்கள் வந்து ஜெயலலிதா தபால் தலை வெளியிடும் போது மத்திய அரசாங்கத்தை மதிக்கலை, யாருமே கூப்பிடல. இப்போ ராகுல் காந்தி கூப்பிடு, சோனியா காந்தி கூப்பிடு, ராஜீவ் காந்தி கூப்பிடுன்னா இது பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க. எப்படிங்க இந்த விழாவில் ராகுல் காந்தி கூப்பிட முடியும்? அறிவாலயத்தில் ஸ்டாலின் கலைஞரோட 100ஆண்டு விழாவை பண்ணார்னா இப்போ கலைஞர் சிலை திறந்து வச்சது யாரு? சோனியா காந்தி. அது வந்து அப்போ மோடியை யாரையும் கூப்பிடல. ஏன்னா தனிப்பட்ட முறையில் அது ஒரு கட்சி விழா. சரி, இப்போ அண்ணாமலையே சொன்னலாம், ஏங்க அண்ணாமலை போனீங்கன்னு கேட்டாங்க. ஏங்க நீங்களாம் போனீங்க, நம்மளை இவ்வளோ திட்டுறாரு ஸ்டாலின், ஏன் போனீங்க? முருகன்ஜி ஏன் போனீங்க? சில பிஜேபி லீடர்லாம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் பீப்புள். அதுக்கு அண்ணாமலை சொன்னானா, இருங்க கத்தாதீங்க, பிரதமரே வந்து ராஜ்நாத் சிங் அனுப்பும் பொழுது நானும் முருகனும் போலன்னா அசிங்கமாயிடும். அது பிரதமருக்கு நம்ம மரியாதை கொடுக்காத மாதிரி ஆகிடும். பிரதமரே அனுப்பிச்சிருக்கும் போது பிரதமர் வந்து பாய்காட் பண்ணுறாரு, ராஜ்நாத் சிங் வரலன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் பாய்காட் பண்ணீங்கன்னு. ராஜ்நாத் சிங் இருக்கும்போது போகாமல் இருந்தால் அது ராஜ்நாத் சிங்கை பாய்காட் பண்ணுற மாதிரி ஆகும். அவசரப்பட்டு பேசாதீங்க, ஒன்று தெரிய பைத்திய மாதிரி உளராதீங்க அப்படி திட்டி விட்டுருக்காரு. ஸோ இது எந்த விதிமுறைகளுமே இல்லை. கலைஞர் என்ற அரசியல்வாதிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விழா, அதுக்கு நாணயம் வெளியிடப்பட்டது. அது மத்திய அரசாங்கத்தின் அனுமதியுடன் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்ட மாநில அரசாங்க விழா. அதில் எல் முருகன் மத்திய அமைச்சர் கலந்துட்டார், அண்ணாமலை ஒரு தேசிய தலைவர் கலந்துட்டார். இதில் போய் அரசியல் பண்ணி பார்க்கறது வேடிக்கையாக தான் இருக்கு. இல்லை, ஒரு நேரத்தில் கோபேக் மோடின்னு சொன்னவங்க இப்போ வெல்கம் மோடின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் வரவேற்றிருக்காங்களே. போன அதிமுக ஆட்சியில் அதே போல் அரசு நிகழ்ச்சிகளுக்கு வந்தவங்க தான் பாஜக சேர்ந்த மோடி அவர்களாக இருக்கட்டும், பல அமைச்சர்களாக இருக்கட்டும். அப்போ கோபேக் மோடின்னு சொன்னவங்க இன்னைக்கு எப்படி சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறாங்க? கலைஞரோட நாணயம் வெளியீட்டு விழாக்கு அமைச்சர் வரும்பொழுது இந்த இடத்துல தங்களுக்கு தேவைன்னா வரவேற்கலாம். இல்ல இல்ல, கோபேக் மோடின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, நான் என்ன கேட்குறேன், மாநில அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக போகணும்னு சொன்னது யார் தெரியுமா? கலைஞர் கருணாநிதி. ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 கவர்னர் தான் கொடியேற்றிட்டு இருந்தார். கலைஞர் இப்போ இந்திரா காந்தி சண்டை போட்டாராம், ஏங்க நாங்களாம் முதலமைச்சர் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? இத்தனைக்கு என்ன கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம் தனி நாடு கேட்ட கட்சி, தமிழ்நாடு தனி நாடாகணும்னு கேட்ட கட்சி. அந்த லெவல்ல இருந்து தேசப்பற்று மிக்க தலைவராக உயர்ந்தவர் கலைஞர். இந்திரா காந்தி போய் நாங்கள் கொடியேற்றுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் இல்லை, என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டு இந்திரா காந்தி சொன்னாங்க, ஓகே ஆகஸ்ட் 15 எல்லா முதலமைச்சர்களும் இந்தியாவில் கொடியேற்றுவாங்க. அதை தோக்கி வச்சது கலைஞர். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. அப்படி தேசப்பற்று மிக்க ஒரு கலைஞர். ஸோ
அந்த கலைஞருக்கு எடுக்கப்பட்ட விழா. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் இணக்கமா போகணும்னு விரும்பியவர் கலைஞர். கலைஞரோட ஒரு முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். சரி, இது யாரை பார்த்து சொன்னாரு? மத்திய அரசாங்கத்தை பார்த்து சொன்னாரு, இந்திரா காந்தி அரசாங்கத்தை பார்த்து சொன்னார். இத்தனைக்கும் அவர் ஆட்சி 2 முறை கலைக்கப்பட்டது. எமர்ஜென்சி காலத்திலையும் அதுக்கப்புறமா எம்ஜிஆர் ஆட்சியில் கலைக்கப்பட்டது. அந்த கலைக்கப்பட்ட வலியை உணர்ந்தவர் தான் கலைஞர். சரி, இருந்தாலும் அந்த வலியை எந்த அரசியல்வாதியும் தமிழ்நாட்டில் உணர்ந்தாது தெரியல. கலைஞர் மட்டும்தான் 2 வாட்டி உணர்ந்திருக்காரு. ஏன்னா அப்படியே தூக்கி போட்டாங்க. எமர்ஜென்சியில் வந்து ஸ்டாலினை போட்டு அடி அடிச்சாங்க ஜெயிலில், எல்லாரும் உள்ள போட்டாங்க. அப்போ நான் கேட்டேன் ஜூனியர் இருக்கும்போது, ஏன்னா அப்படிப்பட்ட அடி வாங்கிட்டு நீங்கள் இந்திரா காந்தியை போய் திருப்பி எப்படிங்க சப்போர்ட் பண்ணுறீங்க? இந்த பார் தம்பி, உனக்கு அரசியல் தெரியுமோ தெரியாது. மொரார்ஜி தேசாய் சப்போர்ட் பண்ணது நாங்கள் தான். எமர்ஜென்சி போது இந்திரா காந்தி எதிர்த்தது வாஜ்பாய் அத்வானி கூட சேர்ந்து எதிர்த்து நாங்கள் தான். அப்போ நாங்கள் வந்து பாஜக தீண்டத்தகாத கட்சி, அது வந்து இந்து கட்சி அப்படிலாம் நாங்கள் பேசல. அப்போ பாஜக கிடையாது, பாரதிய ஜனசங்கம். எமர்ஜென்சி பொழுது கலைஞர் கை கோத்துனது யார் கூட தெரியுமா? அத்வானி வாஜ்பாயோட. யாருக்கும் தெரியாது. அப்போ வந்து கலைஞர் நீங்க வந்து தீண்டத்தகாதவர்கள், நீங்க வந்து இந்து கட்சி அப்படின்னு போல. அப்ப தேசம் முக்கியமா இருக்கு கலைஞருக்கு. அதே சொன்னாராம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி முடிஞ்சு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து நாங்க தான் முதல்ல சப்போர்ட் பண்ணோம். ஆனா 3 வருடத்துல 4 பிரதமர் வந்து கெடுத்து குட்டிச்சாவர் பண்ணிட்டாங்க. நாடு நல்லா இருக்கணும்னா நிலையான ஆட்சி வரணும். நிலையான ஆட்சி வரணும்னா இந்திரா காந்தியை விட்ட வேற ஆள் கிடையாது. அதனால நாடு நல்லா இருக்கணும்னு எங்க வலியை மறந்து, எங்க துன்பத்தை மறந்து நாங்க இந்திரா காந்தி ஆதரிச்சோன்னு எங்ககிட்ட பத்திரிகை பேட்டியில் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட கலைஞரோட மகன் ஸ்டாலின் 4 ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தை பகைச்சிட்டார். சரி, நீங்க பகைச்சி அடைஞ்ச லாபம் என்ன? 0. அந்த பகைத்ததுனால தானே ஆட்சி கொடுத்துருக்காங்க. இல்ல, பகைத்ததுனால ஆட்சி கொடுக்கல, நல்ல ஆட்சியை கொடுப்பீங்கன்னு ஆட்சியை கொடுத்தாங்க. சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. திமுக மக்களுக்கு நல்லது பண்ணும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் சட்டசபை தேர்தலில் வாக்களித்தாங்க. நீங்க பாராளுமன்ற தேர்தல் வச்சுக்கோங்க, அதை பத்தி நான் வந்து டிபேட்ல போக விரும்பல. சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் ஓட்டு போட்டது 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் அவலங்களை பார்த்து நொந்து போனவங்க. சரி, ஸ்டாலின் கொடுப்போம், அவர் நமக்கு நல்லது பண்றாரான்னு பார்க்கலான்னு அவர் நல்லா ஆரம்பிச்சார். ஆனா யாரோட அட்வைஸோ, ராகுல் காந்தி அட்வைஸோ என்னவோ, மத்திய அரசாங்கத்தை கடுமையா எதிர்த்தார். எதிர்த்த பிறகு எந்த மத்திய அரசாங்க உதவியும் அவருக்கு கிடைக்கலை. நீங்க மத்திய அரசாங்கம் வந்து மான்ஸ்டர் மாதிரி, அதுகிட்ட காக்கா பிடிச்சி வேலை வாங்கணுமே தவிர பகைச்சிக்கிட்டு பண்ண முடியாதுன்றதை உணர்ந்தவர் கலைஞர். அதனாலதான் உறவுக்கு கை கொடுப்போம் சொன்னார். கலைஞர் பல திட்டங்கள் தமிழ்நாடு நிறைவேற்றி எப்படி தெரியுமா? சண்டையும் போடுவார். மன்மோகன் திட்டம் கொடுக்க போறியா இல்லையா, இந்த திட்டத்தை கொடு, இந்த பிளான் அப்ரூவ் பண்ணு, இந்த நிதியை கொடு 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 மிரட்டி வாங்குவார். தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றார். அந்த உரிமை ஸ்டாலின் விட்டு கொடுத்துட்டார். மிரட்ட முடியலையோ, சண்டை முடியல, மிரட்ட முடியலையோ. சண்டை போட்டீங்கன்னா எங்க மிரட்ட முடியும்? எங்க மிரட்டுற அன்பா தான் மிரட்டிங்க போகாமா? இல்ல, கலைஞர் அவர்கள் மிரட்டி தானே வாங்கினார் மன்மோகன் சிங். அன்பால மிரட்டினார். எப்படி மிரட்டினார்னா சண்டை போட்டு மிரட்டல, நட்பா இருந்துன்னு பண்ண போறீங்களா இல்லையா? எம்ஜிஆர் குண்டுராவ் வீட்டுக்கு போனார் கர்நாடகாவில். குண்டுராவ் சாப்பிட சொன்னார், சாப்பிட்டாங்க. தண்ணி எடுத்து குடிச்சாராம். எம்ஜிஆர் சொன்னார் தண்ணி குடிக்க மாட்டேன். குண்டுராவ் கேட்டார், என்ன ராமச்சந்திரன் தண்ணி குடிக்காம போறீங்க? இங்கே தமிழ்நாட்டுக்கு தண்ணி குடிக்க மாட்டேன், காவேரியிலேருந்து நான் ஏன் வீட்டில் தண்ணி குடிப்பேன்? தண்ணி வேணாம், போய் டிஃபனோட வரேன்னு வந்துட்டாராம். எம்ஜிஆர் வரத்துக்குள்ள கர்நாடகா காவேரி திறந்து விட்டான். அதுதாங்க ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரத்தை இப்பதான் ஸ்டாலின் புரிஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் 1 ஆண்டு 1.5 ஆண்டு காலம் தான் இருக்கு ஆட்சி முடியாது. வேஸ்டா போச்சு. இப்பவாது இப்ப யார் இந்த இடத்துல முட்டாள்? ஏன்னா முட்டாள் இல்லை, நான் சொல்றேன், இனிமேலும் மோடியை பகிச்சு கொண்டால் இந்தி கூட்டணியோட உதவி ராகுலுக்கு பயன்பட்ட மாதிரி ஸ்டாலினுக்கு எப்படி பயன்படும்? ராகுல் எதிர்கட்சியாளர் உட்காந்துட்டார், பார்லிமெண்ட் ரைட் முடிஞ்சு போச்சு. ஸ்டாலினுக்கு என்ன லாபம் இந்தி கூட்டணினால? இந்தி கூட்டணியை வளர்த்து விட்டதே ஸ்டாலின் தானே தமிழ்நாட்டில். இந்தி கூட்டணினால ஸ்டாலின் ஜெயிச்சாரா? ஸ்டாலினால இந்தி கூட்டணி ஜெயிச்சா? இந்தி கூட்டணி தனியாக போட்டுட்டா டெபாசிட் வந்திருக்காது. ஸ்டாலின் 20 பேர் ஜெயிக்க வச்சு காமிச்சிருக்காரு. அந்த நன்றி கூட இல்லாமல் பேசுறாங்க, அது வேற விஷயம்.
ஸோ ஸ்டாலினுக்கு இப்போது உணர்ந்தார், நம்ம ஆட்சி நல்லபடியாக நிறைவேறணும்னா மத்திய அரசாங்கம் கிட்டே நிதி வரணும். அது நிர்மலா சீதாராமனை பகைச்சிக்கிட்டு வேலை நடக்காது, மோடியை பகைச்சிக்கிட்டு வேலை நடக்காது. அவங்கள அனுசரிச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் அனுசரணையாக இருந்து நம்ம ஒன்றுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பணத்தை அச்சடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் நிதி நிலைமை மோசமாக இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரே வருவாய் வந்து டாஸ்மாக் வருவாய் தான். அப்புறம் இப்போ டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஜனங்க கோவத்தில் இருக்காங்க. இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் நீங்கள் மத்திய அரசாங்கம் தவிர பார்லிமெண்ட்டில் கேட்க முடியும். தொடச்சி போட்டு போனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் கலைஞர் சொல்லுவாராம், வேர்ல்டு கோர்ட்டுக்கு போக முடியும், உலக நீதிமன்றத்துக்கு போக முடியும்னு கேட்பாராம். எங்கே போவீங்க? பிரதமர்கிட்ட போங்க, ஜனாதிபதிட்டு போங்க, போய் பிரயோஜனம் இல்லை. அதனால தான் பல எதிர்கட்சி அரசாங்கங்கள் இப்போ தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி மோடி இஸ் மை ஹீரோன்ட்டார். நிதிஷ்குமார் மாதிரி பாஜகவை எதிர்த்தவர் யாருமே கிடையாது. நவீன் பட்நாயக் மாதிரி பாஜக எதிர்த்தவர் கிடையாது. ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது அணுக்கமாக போனதுக்கு காரணம் உதவிகளை வாங்குறதுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்டாலின் இப்போதான் கையில் எடுத்திருக்காரு. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு? பரவாயில்ல, இந்த 1.5 வருஷமாவது நிறைய கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அப்படி ஒருவேளை இப்போ ரகசிய உறவுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பட்சத்தில் ஓப்பனா ஆமானங்க உறவு தான், கூட்டணி தான் சொல்லிட்டாருன்னா காங்கிரஸ் கை கழுவி விடும், பிசிக கை கழுவி விடும். அப்போ என்ன ஆகுறது? இல்லாத கூட்டணி எப்படிங்க சொல்ல முடியும்? இங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணக்கமா போனா கூட்டணின்னு அர்த்தமா? நான் கேட்குறேன், ஒரே கேள்வி கேட்குறேன். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் இணக்கமா போனா எப்படி கூட்டணி ஆகும்? இணக்கமாக எப்படி அவங்க உதவிகள் செய்வாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க கட்சி மோடி சொன்னாராம், ஸ்டாலின்ஜி நீங்க பிஜேபி நல்லா திட்டுங்க, நான் அதை பத்தி கேட்க மாட்டேன். பிஜேபி கொள்கைகளை விமர்சனம் பண்ணுங்க, அதை பத்தி கேட்க மாட்டேன். மத்திய அரசாங்கத்தோட மோதாதீங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம்ங்கிறது ஒரு அமைப்பு, அதோட மோதாதீங்க. பிஜேபியோட மோதுங்க, அதை பத்தி நான் கேட்க மாட்டோம். ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, அரசியல் வேற, அரசாங்கம் வேற. நம்ம தமிழ்நாட்டிலேயே பாதி அரசியல்வாதிக்கு அரசாங்கத்துக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாது. தெரியாதவங்க பேசுற முட்டாள்தனமான பேச்சு தான் இது. இப்ப நடக்கிறது அரசாங்கங்களின் ஒற்றுமை. நடந்தால் நடக்கலாம், நடக்காமல் போகலாம் என்பது அரசியல் ஒற்றுமை. அது நம்ம இப்ப சொல்ல முடியாது. சரி, எதுவுமே அரசியல்ல நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்கும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு அதால பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேருமா? அது நடக்காத காரியம். அதே நேரத்தில் ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு அரசுகள் நடுவே வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. அது ஏன் கிடைக்க பார்க்குறீங்க? நாலு ப்ராஜெக்ட் வருது, மெட்ரோ வருது, அதெல்லாம் வருது, கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு தான் நல்லது. அப்போ தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு அகேன்ஸ்டா எடப்பாடி பழனிசாமி போவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, இப்போ இந்த பாஜக திமுக சேரதை விடுங்க, மத்திய மாநில அரசு சேர விடாம தடுக்கிறதுக்கு எடப்பாடி முட்டுக்கட்டை போடுறாருன்னா அப்போ தமிழக மக்களுக்கு எதிரானவர் தானே அவர் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா திமுக அதிமுகங்கிறத விட்டுருங்க, பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டாலின் வழியாக சில நல்ல திட்டங்களை பண்ணும். ஒரு மெட்ரோ கொடுக்கும், ப்ராஜெக்ட் கொடுக்கும், நிறைய ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்கும், ஃபேக்ட்ரி கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். எவ்வளோ உதவி தேவைப்படுது. அது தடுக்கிற வேலையில் எடப்பாடி பழனிசாமி பண்றாரான்னு கேட்டு சொல்லுங்க. அப்ப இல்ல, இரண்டு கட்சிகளும் ஒரே வேலையை தான் பார்க்குதா? இப்ப அதிமுக ஆட்சியில பாஜக கூட்டணியில் இருக்கும்போது இவங்க கோபேக் மோடின்னு சொன்னாங்க, இப்ப திமுக கூட்டணியில் இருக்கும்போது இவங்க எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கிறாங்க. இந்த திராவிட கட்சிகள் இரண்டுமே இதே வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா? ரெண்டுக்குமே மோடியோட தேவைப்படுது. மோடியை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்தா கூட உள்ளூர ரெண்டு திராவிட கட்சிகளும் மோடியை கண்டு பயப்படுகிறது ஒரு பக்கம் இல்லாம மோடியோட இணக்கமா போகணும்னு பாக்குறது. ஏன்னா இப்ப அதிமுகவுலயே குழப்பம், நம்ம கூட்டணியை விட்டு வந்தது தப்பு, நம்ம பார்லிமெண்ட் தேர்தலில் 0 ஆயிட்டோம், பல தொகுதியில் 3வது இடத்துக்கு வந்துட்டோம், அடுத்த டெபாசிட் போனாலும் போயிடும். ஏன்னா பார்லிமெண்ட்லயாவது 1.5 லட்சம் 2 லட்சம் வாக்கில் தூக்கலாம், அசம்பிளியில் 5000 வாக்கில் தூக்க முடியும், 2000 வாக்கில் தூக்க முடியும். அந்த வேலையை வந்து ஓபிஎஸும் தினகரன் நல்லா பண்ணிடுவாங்க. பண்ணாங்கன்னா கதை கந்தலா போடும். இப்போ 2ஆம் கட்டத்தை சொன்னாங்களாம், திருப்பி கூட்டணி வாங்க, திருப்பி பாஜக இழுத்துக்கங்க. ஏன்னா சிம்பிள் கால்குலேஷனுங்க, திமுக எதிரான வாக்குகள் அப்படியே வரணும்னா வலுவான கூட்டணி வேணும். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக முன்னணி, அதில் பாஜக, அதிமுக, பாமக, விஜயகாந்த் எல்லாம், சீமானை தவிர எல்லாம் இருந்தால் அப்படியே வரும். இப்போ நீங்கள் வந்து பாஜக அதிமுக தனியாக போச்சுன்னா அந்த ஓட்டுகள் சிதறும், அது மூலமாக திமுக லாபம். இதான் 10 வருஷம் அமித்ஷா கத்திட்டு இருக்காரு.
திமுகவை நீங்கள் ஒழிக்கணும்னா ஒன்றா சேருங்க ஒன்றா சேருங்க ஒன்றா சேருங்க. இவங்க ஒன்றா சேரல. இப்போ யாருக்கு நஷ்டம்? பாஜக பற்றி அவங்க ஒன்றும் கவலையே படல. நீங்கள் எம்பி வந்தாலும் வராட்டியா மத்திய அமைச்சர்கள் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் எம்பியை நம்பி தான் மத்திய பாஜக இல்லை. வந்தால் நல்லது, வராட்டி பரவாயில்ல லெவலில் தான் இருக்காங்க. ஆனால் இதனால இந்த கொலாட்ரல் டேமேஜ் அதிகம் வாங்கினது அதிமுக. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு, கலைஞர் கருணாநிதியை கும்பிடுவது தவறில்லை, ஆனால் காலில் விழுவதுதான் தவறுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த பாஜக தலைமையிலான கூட்டணின்றது மாமன் மச்சான் கூட்டணின்னு சொல்றாரு. மாமன் மச்சான் கூட்டணி அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, இந்த சமூக வலைதளங்களில் பாஜக சேர்ந்த பலரே கருணாநிதியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. கலைஞரை வந்து கடுமையாக தாக்குறாங்க. அவருக்கு எதுக்கு நாணயம், அவருக்கு எதுக்கு, அவருக்கு நான் அப்படி பண்ண ரயில் ஏறி வந்தது, அது இது எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. அண்ணாமலை சொன்னாலும் ஒரு மூத்த அரசியல்வாதி கும்பிடு போடுறதுல என்னங்க தப்பு? நம்ம தமிழ்நாடு கலாச்சாரமே பெரியவங்களை கண்டு கும்பிடு போடுறது, காலில் ஓடுறது தப்புன்னு அவர் சொன்னது ஜெயலலிதா. அங்கே புரிஞ்சுக்கங்க அவர் மீனிங். ஓ, நீங்கள் சொல்கிற மீனிங் இல்லை. இங்கே நாங்கள் கலைஞரை கும்பிடு தான் போடுறோம். நீங்கள் காலில் விழுந்தீங்க ஐயா, உங்கள் வண்டவாளை எங்களுக்கு தெரியாதா? எங்களை வந்து நீ வேடிக்கை பண்ணுற. நாங்கள் கும்பிடு போடுறது கலைஞருக்கு தப்பு இல்லை, அவர் மூத்த அரசியல்வாதி. போன மாதிரி காலில் நான் விழலன்னு இன்டைரக்டாக இன் பண்ணுறது ஏடிஎம்கே. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் ஓப்பனாக அடித்த மாதிரியே இருக்கே. அதுதான் ஓப்பன் அடித்த மாதிரி. ரெண்டாவது, மாமன் மச்சான் கூட்டம் என்ன தெரியுமா அர்த்தம்? மாமனுக்கு நீச்சல் போனான்னா மச்சான் பார்த்துட்டே இருப்பான், அவனுக்கு எதோ ஆயிடுமோன்னு. ஏன்னா மாமனுக்கு எதோ ஆச்சுன்னா தங்கையை கொடுத்துருக்காருல்ல, மச்சானுக்கு எதோ ஆச்சுன்னா மச்சானுக்கு மிஞ்சின உறவு இல்லைம்பாங்க. மாமன் மச்சான ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது. உலகத்திலேயே உறவுல பெஸ்ட் எது தெரியுமா? மாமா மச்சான் உறவு தான். ஏன்னா ரெண்டு பேருக்குமே குடும்பத்தில் தங்கையை கொடுத்துருப்பாங்க, அக்காயை கொடுத்துருப்பாங்க, சகோதர பாசம் இருக்கும். அந்த தங்கை நல்லா வாழணும், அக்கா நல்லா வாழணும்னா இவர் உயிரோடு இருக்கணும், இவர் நல்லா இருக்கணும், ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிற வார்த்தைக்கு தான் மாமன் மச்சா உறவுன்னு பேர். கிராமங்கள் அப்படி சொல்லுவாங்க, மாமா மச்சா வந்துட்டான் ஏப்பாங்க, கல்யாணத்துக்கு மாமா மச்சாலாம் வந்துட்டாங்களான்னு கேட்பாங்க. அது ஒரு சொல்லாடல். மாமா மச்சான ரியல் மாமா மச்சான் இல்லை, மாமா மச்சான் சொல்லாடல். மாமன் மச்சான் என்ன மீனிங்ல அண்ணாமலை சொல்லியிருக்காருன்னா, ஒருமித்த கருத்து உடையவர்கள். இப்போ அதிமுக ஒருமித்த கருத்தில் இருக்கா? இல்லையே. மைனாரிட்டி எங்கள் ஓட்டு வரலன்னு ஓடி போட்டிங்களே. எங்களுக்கு உங்களால் எங்களுக்கு வந்து மைனாரிட்டி ஓட்டு வரல, சரி தனியாக போனீங்களே, மைனாரிட்டி ஓட்டு எவ்வளோ வந்தது? கவுத்து விட்டாங்களே. எல்லாம் டிஎம்கே என்ன போட்டாங்க? ஸோ ஒருமித்த கருத்து இல்லாத அதிமுக. அண்ணாமலை சொல்றது என்னன்னா, அரசியல் கூட்டணி என்பது மாமன் மச்சான் உறவு போல ஒருமித்த கருத்து, ஒருவரை ஒருவர் ஆதரித்து, ஒருவர் நலனில் எப்படி மாமன் நலன மச்சான் நலன மாமனோ இருப்பானோ அந்த மாதிரி உதவி செய்வதுதான் கூட்டணின்னு இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. மலையேறணும்னா மச்சான் தயவு தேவை, மச்சான் தயவு தேவை. அது அந்த மச்சான், அந்த மாமா மச்சான் யாரோனா இருக்கலாம், யாரோனா இருக்கலாம். பின்னாடி போக போக தெரியும் யார் மாமா யார் மச்சான். இப்போதைக்கு பாமக இருக்கு மச்சான் உறவுல, அடுத்து வர வாய்ப்பு யார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல. அரசியல் கூட்டணிங்கிறது தேர்தலில் முன்னாடி தான் முடிவாகும். இப்போ தமிழ்நாட்டில் இருந்தால் குட்டிக்காரனை போட்டால் கூட எந்த இண்டி கூட்டணி கிடையாது. என்டிஏ கூட்டணி சைலண்டாக போச்சு. திருப்பி 26 சட்டசபை தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கூட்டணியோட பலமே ஆரம்பிக்கும், பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி பேசுறதுலாம் சும்மா நம்ம வேடிக்கைக்கு பேசலாமே தவிர எதுவுமே ரியாலிட்டி கிடையாது. எதுவுமே வந்து கூட்டணி என்பது தேர்தலுக்கு முந்தைய பேசப்படும் பேச்சு தான் கூட்டணி. அதுக்கு முந்தினது 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேச்செல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இல்லை எடப்பாடி ஏதாச்சும் அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாரு, அரசியல் ஆதாயமாக்குறது கிட்டும் நினைக்கிறீங்களா நீங்க? அரசியல் பண்றது தப்பு இல்லை. ஒரு அரசியல்வாதி அரசியல் தான் பண்ணும், அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா என்ன மாதிரி அரசியல் பண்ணணும்னா, அவர் கட்சியை வளர்க்குற அரசியல் பண்ணும். அவர் கட்சியை வளர்க்குற அரசியல் பண்ணும், எதிர்கட்சியாக குரல் கொடுக்கணும். இப்போ இருக்கிற லெவலில் திமுகவுக்கு எதிர்கட்சியாக பாஜக ஆகிட்டு வருது. அதிமுக ஒன்றும் பண்ண மாதிரி தெரியலையே, பெரிய லெவலில் ஒன்றும் காணமே. அண்ணாமலை டெரரான ராஜ்பவனில் அண்ணாமலை அத்தனை பேர் சூழ்ந்தாங்க. ராஜ்பவனோட அந்த டீ சர்வ் பண்ணுற பேனர் முகன்னு போய் ஃபோட்டோ எடுத்துனாங்க. அவருக்கு மக்கள் செல்வாக்கு தமிழ்நாட்டில் அப்படி கூட்டிகிட்டு வருது. எந்த தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு 3 வருஷத்தில் 4 வருஷம், ஏங்க கலைஞர்லாம் 50 வருஷம் 80 வருஷம் அரசியல் இருந்தார், எம்ஜிஆர் 40 வருஷம் இருந்தார்,
அவங்க அவங்க 50 வருடம் ஜெயலலிதா 50 ஆண்டுகள், இந்த 50 40 50 60 ஆண்டு கால பேராற்றலை அந்த ஒரு ஒரு உணர்ச்சி பெருக்க 3 வருஷத்தில் அண்ணாமலை பிடிச்சிட்டாருன்னா அப்போ ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் இது இது என்னன்னா, அண்ணாமலை என்ற ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் வேரூன்றி காலூன்றி விட்டார். அவரை சுற்றியே அரசியல் நடக்குது. ஸோ இப்போ திமுகவோட எதிர்கட்சி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் பாரதிய ஜனதா கட்சி தான்.